மான்ஃபோர்ட் சமுதாய பள்ளி. அறியாமை இருட்டிலோர் அகழ்விளக்கு, புரியாத காட்டிலோர் புதிய பாதை. எவரும் பயணிக்க தயங்கும் குறுகலான பாதையை 24 ஆண்டுகளுக்கு முன் தேர்ந்தெடுத்து பயணம் மேற்கொண்டதின் விளைவாக உருவாக்கப்பட்ட அற்புத புதையல் இது. ஆம், பல வருடங்களுக்கு முன்பு எவரும் அடையாளம் கண்டு கொள்ளாதபடி பாறைகளும் மேடுகளும் புதர்களும் மண்டி கிடந்த இடம் இது. சிற்பியின் கையில் கிடைத்தால் சிறுகல்லும் சிலைதானே. அவ்வாறு கடவுளால் அனுப்பப்பட்ட சிறந்த சிற்பியின் கையில் கிடைத்தது இந்த குக்கிராமம். இன்று பனிச்சாரலில் பவ்யமாய், மலையின் சிகரமாய், மாணிக்கத்திலும் அழகாய், குன்றின் மேலிட்ட சுடர் விளக்காய், கடவுளின் குழந்தைகள் வாழும் கல்வி கோயிலாய், ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்களின் அறியாமை இருளை அகற்றி குறைவின்றி கல்வி ஒளி வீசி வருகிறது. குன்றாத ஒளி விளக்காய் அனைவரின் வாழ்விலும் கல்வி ஒளியை ஏற்றி வரும் எம் சமுதாய பள்ளியின் 24வது ஆண்டறிக்கை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆண்டு விழா 2024. குறவன்காட்டு மலையில் மணி தீபமாய் சுடர் வீசி கொண்டிருக்கும் எம் மான்ஃபோர்ட் சமுதாய பள்ளியின் 23வது பரிசளிப்பு மற்றும் பெற்றோர் தின விழாவானது 25/2/2024 அன்று கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு தமிழ்நாடு பழங்குடியின நலத்துறையின் இணை இயக்குனர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இக்கல்வியாண்டில் கல்வி மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. கடந்த கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவன் எம் ஞானப்பிரகாஷுக்கு ஒழுக்கத்தில் சிறந்த மாணவனுக்கான பதக்கமும், மாணவி எஸ் காயத்ரிக்கு ஒழுக்கத்தில் சிறந்த மாணவிக்கான பதக்கமும் வழங்கப்பட்டது. மேலும் 2023-24 கல்வியாண்டின் சிறந்த மாணாக்கருக்கான திரு புவனேஸ்வரம் செல்லப்பா நினைவு விருதானது 12ஆம் வகுப்பு மாணவி டி புஷ்பலதாவிற்கு வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் தமது சிறப்புரையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாகவும் வியப்பிற்குரியதாகவும் உள்ளது என்று பாராட்டி வாழ்த்தினார். மேலும் தமிழக பழங்குடியின நலத்துறையின் மூலம் நம் பள்ளிக்கு தேவையான நலத்திட்டங்களை விரைந்து வழங்க தேவையான நடவடிக்கைகளை செய்வதாக உறுதியளித்தார். அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்பதற்கிணங்க சென்ற கல்வியாண்டில் 49 மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வினை எழுதி 100% தேர்ச்சினை பெற்றனர். மாணவன் லோகநாதன் பள்ளியில் முதலிடம் பெற்றான். 47 மாணவ மாணவிகள் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வினை எழுதி 100% தேர்ச்சியினை பெற்றனர். மாணவி வி பவுலிகா 600 மதிப்பெண்களுக்கு 551 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றாள். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வினை 74 மாணவ மாணவிகள் எழுதி 100% தேர்ச்சியினை பெற்றனர். இதில் மாணவி ஆர் அபி 500 மதிப்பெண்களுக்கு 481 மதிப்பெண்களுடன் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் படைத்தாள் என்பதை இத்தருணத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சி. ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது 8/6/2024 மற்றும் 9/6/2024 ஆகிய இரு தினங்கள் நடைபெற்றது. இதில் ஆசிரியர் பணியினை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்றும், சிறந்த ஆசிரியராக மாறுவதற்கான வழிவகைகளையும், மாறிவரும் உலகில் நமது கற்பித்தலை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களை வழங்கினர். பள்ளி திறப்பு. எம் மான்ஃபோர்ட் சமுதாய பள்ளியானது ஜூன் 10, 2024 அன்று 915 மாணவ மாணவிகள் மற்றும் 44 ஆசிரியர்களுடன் இப்புதிய கல்வியாண்டானது செயலாற்ற கற்றல் என்ற தாரக மந்திரத்துடன் இனிதே மலர்ந்தது. சகோதரர் அந்தோணி பிறந்தநாள் விழா. சகோதரர் அந்தோணி அவர்களின் பிறந்தநாள் விழாவானது 17/7/2024 அன்று இறை வழிபாட்டு கூட்டத்தில் சிறப்பிக்கப்பட்டது. அருட் சகோதரர்களும் ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் சகோதரர் அவர்களுக்கு
தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பழங்குடியின நலத்திட்ட அலுவலர் வருகை. சேலம் மாவட்ட பழங்குடியின நலத்திட்ட அலுவலர் திருமதி சுகந்தி பரிமளம் அவர்கள் 9/7/2024 அன்று பள்ளிக்கு வருகை புரிந்து மாணவ மாணவிகளின் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளையும் விடுதி மாணவர்களின் செயல்பாடுகளையும் அவர்களுக்காக வழங்கப்படும் நலத்திட்டங்களையும் ஆய்வு செய்தார். பதவியேற்பு விழா. சிறிய துவக்கமே பெரிய வெற்றிக்கு வழிகோலும். தலைவராக மாற விரும்பினால் தலைவராக செயல்பட துவங்க வேண்டும் என்பதற்கிணங்க பதவியேற்பு விழாவானது எம் பள்ளியில் 24/7/2024 அன்று நடைபெற்றது. விழாவின் சிறப்பு விருந்தினராக ஏற்காடு காவல் ஆய்வாளர் திரு நாகராஜ் அவர்கள் கலந்து கொண்டார். மாணவ தலைவர்களுக்கும் அணி தலைவர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் தமது உரையில் எதிர்கால மாணவர்கள் போட்டித் தேர்விற்கு எவ்வாறு தங்களை தயார் செய்ய வேண்டும் என்றும் பெண் கல்வியின் அவசியத்தையும் மற்றும் பெண் குழந்தைகள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் பெண் குழந்தைகள் தங்கள் திறமையை வளர்த்து கொள்ளும் விதமாக சமுதாய பள்ளியில் பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வரும் பள்ளி முதல்வர் தந்தை அவர்களின் முயற்சியினையும் பணியினையும் பாராட்டி வாழ்த்தினார். விளையாட்டு விழா. எம் பள்ளியின் 24வது விளையாட்டு விழாவானது 28/7/2024 அன்று கொண்டாடப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினர் எம் பள்ளியின் சேரன், சோழன், பாண்டியன், தேசிய மாணவர் படை மற்றும் சாரண சாரணியரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார். விழாவில் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் உடலசைவு நிகழ்ச்சிகள், பிரம்மீடு, சிலம்பம் மற்றும் மல்லர் கம்பம் ஏறுதல் போன்ற நிகழ்ச்சிகள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். அணிவகுப்பில் சிறந்த அணியாக சோழன் அணியும் தேசிய மாணவர் படை இயக்கமும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி கேடயங்கள் வழங்கப்பட்டன. 24வது விளையாட்டு விழாவின் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை ஆரம்ப பள்ளியில் சோழன் இல்லமும் உயர்நிலை பள்ளியில் பாண்டியன் இல்லமும் பெற்றது. விழாவிற்கு திரு ரசாக், திரு வேதநாயகம், டாக்டர் தனசேகரன் மற்றும் திரு பிரான்சிஸ் சேவியர் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விழாவில் திரளான பெற்றோர்களும் முன்னாள் மாணவ மாணவிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர் தமது சிறப்புரையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த எங்களுடைய ஆசிரியர் பிரதர் ஜார்ஜ் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே வருவோம். அதாவது யார் யாருக்கோ எவ்வளோ விருதுகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய வருத்தம். எனக்கு அவருக்கு பத்மஸ்ரீ கிடையாது, பத்ம விபூஷன், அதுக்கு மேலேயும் பாரத் ரத்னா போன்ற விருதுகள்லாம் அவருக்கு கிடைக்கணும். He is the most eligible for all these awards. எனக்கு ரோம் வேண்டாம், எனக்கு பதவிகள் வேண்டாம், எனக்கு இங்கே இந்த மக்கள், இந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை நான் முன்னேற்றுவேன் என்று அவர்களுக்கு ஒரு கனவு வந்து அது ஒரு விஷன். அதை விஷனை இப்பொழுது மிஷனாக மாற்றி இவ்வளோ அழகான ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி இன்னைக்கு இவ்வளோ அழகான ஒரு விழாவை நடத்திய எங்களுடைய ஆசிரியர் பிரதர் ஜார்ஜ் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருக்கின்ற அத்துணை ஆசிரியர் பெருமக்களும் பிரதர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள், நன்றியை தெரிவிக்கணும். மேலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி முதல்வரின் பெரும் முயற்சியால் கட்டப்பட்ட புதிய நவீன கழிவறை கட்டிடம் பள்ளி மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்காக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதில் மாணவர்களுக்கு 16 குளியலறைகளும் 18 கழிவறைகளும், மாணவிகளுக்கு 18 குளியலறைகளும் 14 கழிவறைகளும் உள்ளது. மாணவ மாணவிகள் தங்களது துணிகளை துவைப்பதற்கும் அதனை உலர வைப்பதற்கும் தனித்தனி இடங்களும் கட்டப்பட்டுள்ளன. மேலும் இக்கட்டிடம் கட்டுவதற்கு நிதி உதவி, பொருள் உதவி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்
பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ மாணவிகளின் பெற்றோர்களின் பயன்பாட்டிற்காக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிழல் குடையும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திறந்து வைத்தார். மருத்துவ முகாம் சேலம் இரும்பாலை ராமகிருஷ்ண மிஷன் மருத்துவமனை மற்றும் மான்ஃபோர்ட் சமுதாய பள்ளி இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமானது 18/8/2024 அன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் நல மருத்துவம், பல், கண் மற்றும் தோல் என அனைத்து துறை மருத்துவர்களும் முகாமில் கலந்து கொண்டு 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்களுக்கு சிகிச்சையும் மருத்துவ ஆலோசனைகளையும் வழங்கினர். மேலும் விநாயக மிஷன் மருத்துவமனை மருத்துவர்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் புதன்கிழமை அன்று பள்ளி மாணவர்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி அவர்களுக்கு தேவையான மருந்துகளை இலவசமாக வழங்கி வருகின்றனர். சாரண சாரணிய பயிற்சி முகாம். சர்லாட் பேடன் பவுல் அவர்கள் நமக்கு தந்த சொர்க்கம் சாரண சாரணிய இயக்கமாகும். சாரண சாரணியர் பயிற்சி முகாமானது சேலம் மாவட்டம் பாரத சாரணியர் இயக்கத்தின் செயலாளர் திரு ஐயந்துரை அவர்களால் ராஜபிரஷ்கார் தேவிற்கான முகாமில் 20 சாரண சாரணியர்கள் பங்கு பெற்றனர் என்பதை இத்தருணத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சுதந்திர தின விழா. அகிம்சை வழியில் கிடைத்த அன்பு திருநாள், அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள், சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள். எம் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழாவானது 15/8/2024 அன்று கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக ஆசிரியர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் தமது சிறப்புரையில் மாணவர்கள் அனைவரும் சிறந்த மாணவர்களாக விளங்கி தேசத்தினை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் சிறந்த தலைவர்களாக உருவாக வேண்டும் என்று வாழ்த்தினார். நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம். எம் சமுதாய பள்ளியில் மின்னணு கல்வியறிவில் இளைஞர் பங்கு என்ற தலைப்பில் 7 நாட்கள் சிறப்பு முகாம் மற்றும் தொடர் பணிகள் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் பள்ளியை சுற்றியுள்ள புதர்களை அகற்றி சாலையின் இருபுறங்களிலும் உள்ள களைகளையும் அகற்றி தூய்மை செய்தனர். முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக பள்ளி முதல்வர் தந்தை அவர்கள் கலந்து கொண்டு நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் நாட்டுக்கு சேவை செய்யும் நல்ல தலைவர்களாக மாற வேண்டும் என்று வாழ்த்தினார். ஆசிரியர் தினம். தன்னை உருக்கி உலகிற்கே ஒளியேற்றுபவர்கள் ஆசிரியர்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் விழாவாம் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு எம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களை சிறப்பிக்கும் விதமாய் ஆசிரியர் தினமானது செப்டம்பர் 5 அன்று சிறப்பிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் திருமதி சுமதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். ஆசிரியர்களுக்கு தங்களது நன்றினை தெரிவிக்கும் விதமாக 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். சிறப்பு விருந்தினர் தமது உரையில் ஆசிரியர்களை பாராட்டி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் என்ற ஒன்று இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்றும் குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளையே பேசுகிறார்கள் என்றும் நாம் அனைவரும் வயதில் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று கூறினார். மாவட்ட கல்வி அலுவலர் வருகை. நவம்பர் 14 அன்று சேலம் மாவட்ட கல்வி அலுவலர் திரு இஸ்மாயில் அவர்கள் பள்ளிக்கு வருகை புரிந்து மாணவ மாணவிகளின் கற்பித்தல் செயல்பாடுகளை வகுப்பு வாரியாக ஆய்வு செய்தார். குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினமானது நவம்பர் 14 அன்று எம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பான்செக்கர்ஸ் கல்லூரியின் முதல்வர் அருட்சகோதரி டாக்டர் மார்கரெட் டேசி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் சிறப்பு விருந்தினர் வழங்கினார். அவர் தமது சிறப்புரையில், சாதிப்பதற்கு முன் ஓய்வில்லை, வண்ணத்தில் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணத்தில் உள்ளது வாழ்க்கை என்று கூறி மாணவ மாணவிகளை வாழ்த்தினார். தடகள விளையாட்டு போட்டிகள். சேலம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற மைய அளவிலான தடகள போட்டியில் நம் பள்ளியில் இருந்து 67 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பெண்கள் பிரிவில் 211 புள்ளிகள் பெற்று முதலிடத்தையும் ஆண்கள் பிரிவில் 164 புள்ளிகளை பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்றனர்.
மாவட்ட அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டியில் நம் பள்ளியில் இருந்து 43 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பெண்கள் பிரிவில் 101 புள்ளிகளை பெற்று முதலிடத்தையும் ஆண்கள் பிரிவில் 67 புள்ளிகளை பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்றனர். மாநில அளவிலான தடகள போட்டிகள் ஈரோடு மாவட்டம் வஉசி மைதானத்தில் நடைபெற்றது. மாணவர்களுக்கான மேல்முத்தோர் பிரிவில் மாணவன் சரவணன் 1500 மீட்டர் மற்றும் 800 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கமும் மற்றும் 3000 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கமும் பெற்று தேசிய அளவிலான தடகள போட்டியில் பங்கேற்றான். பெண்களுக்கான மேல்முத்தோர் பிரிவில் மாணவி பவுனிகா 1500 மீட்டர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளி பதக்கம் பெற்று தேசிய அளவில் தடகள போட்டிக்கு தகுதி பெற்றாள். மாணவி ஷர்மிளா 800 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கல பதக்கம் பெற்று சாதனை படைத்தாள். மேலும் மேல்மூத்தோர் பிரிவில் 4x400 மீட்டர் தொடரோட்டத்தில் மாணவிகள் ராஜேஸ்வரி, உமாபதி, பவுனிகா மற்றும் ஷர்மிளா ஆகியோர் வெண்கல பதக்கம் பெற்று சாதனை படைத்தனர். தொடர்ந்து இளையோர் பிரிவில் மாணவி பிரதிஷா 400 மீட்டர் மற்றும் 600 மீட்டர் ஓட்டத்தில் தங்க பதக்கம் பெற்று சாதனை படைத்து தேசிய அளவிலான தடகள போட்டியில் கலந்து கொண்டு சேலம் மாவட்டத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்தாள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2024 ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கான தடகள போட்டியில் மாணவன் சரவணன் 3000 மீட்டர் ஓட்டத்தில் புதிய சாதனையுடன் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கமும் ரூபாய் 1,00,000ற்கான பரிசு தொகையினையும் சான்றிதழையும் பெற்று சேலம் மாவட்டத்திற்கும் சமுதாய பள்ளிக்கும் பெருமை சேர்த்தான். முப்பெரும் விழா. எம் பள்ளி முதல்வரின் பிறந்தநாள் விழாவும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவும் புதிதாய் புலரவிருக்கும் புத்தாண்டு விழாவும் டிசம்பர் 18 அன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் திருமதி மற்றும் திரு வேதநாயகம், சகோதரர் ஜான் டேவிட், போதகர் இமானுவேல், டாக்டர் தாம்சன் மற்றும் திரு ரசாக் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி மழலைகளுடன் பள்ளி முதல்வர் தம் பிறந்த நாளை கொண்டாடினார். எம் பள்ளியின் ஆசிரிய பெருமக்களும் முன்னாள் மாணவர்களும் ஊர் பெரியவர்களும் பள்ளி முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பள்ளி தாளாளர் தமது சிறப்புரையில் மாணவர்கள் அனைவரும் பள்ளியில் வழங்கப்படும் வாய்ப்புகளை பயன்படுத்தி திறமையானவர்களாகவும் அனைத்து நற்குணங்களுடனும் வளர வேண்டும் என்று புத்தாண்டில் அனைவரும் புதிய எண்ணங்களுடனும் செயல்பட வேண்டும் எனவும் வாழ்த்தினார். வேடிக்கை வினோத விளையாட்டு விழா. எம் பள்ளியில் டிசம்பர் 22 அன்று வேடிக்கை வினோத விளையாட்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் பாதுகாவலர் அருட்சகோதரர் லாரன்ஸ் கெபிரியல் அவர்கள் விழாவினை துவக்கி வைத்தார். பள்ளி முதல்வர் தந்தை அவர்கள் வேடிக்கை வினோத விளையாட்டு விழாவின் நோக்கத்தினை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விளக்கி கூறினார். ஒவ்வொரு வகுப்பின் சார்பாக விளையாட்டு போட்டிகளை மாணவர்கள் நடத்தினர். மாணவ மாணவிகளுக்கு பயன்படும் பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன. மேலும் சுவையான உணவுகளும் மற்றும் சிற்றுண்டிகளும் விற்பனை செய்யப்பட்டன. அதை மாணவர்களும் பெற்றோர்களும் வாங்கி சுவைத்து மகிழ்ந்தனர். மதியம் 2:30 மணியளவில் விழாவானது நிறைவு பெற்றது. விழாவின் இறுதி நிகழ்வில் பல அரிய பொருட்கள் ஏலத்திற்கு வைக்கப்பட்டன. மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கிச் சென்றனர். அறிவியல் கண்காட்சி. கல்வியோடு ஆய கலைகள் அனைத்தையும் கசடர கற்பிக்கும் கலைக்கூடமே எம் சமுதாய பள்ளி என்பதற்கிணங்க எம் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி ஜனவரி 11 அன்று நடத்தப்பட்டது. மழலையர் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதை வகுப்பு வாரியாக மாணவர்களும் ஆசிரியர்களும் பார்வையிட்டனர். முன்னாள் மாணவர்கள் கூட்டம். எம் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் கூட்டமானது ஜனவரி 18 அன்று நடைபெற்றது. இதில் பள்ளி முதல்வர் பள்ளியின் வளர்ச்சி மற்றும் சாதனைகளை முன்னாள் மாணவர்களுக்கு விளக்கினார். மேலும் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இன்றைய மாணவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேசிய மாணவர் படை சிறப்பு முகாம். தேசிய மாணவர் படையின் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒருங்கிணைந்த தேசிய மாணவர் படை முகாமானது ஜனவரி 23 முதல் 10 நாட்கள்
சேலம் மின்னாம்பள்ளி மகேந்திரா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. முகாமில் ஜூனியர் பிரிவு தேசிய மாணவர் படையின் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 50 பேர் கலந்து கொண்டனர். இதில் எம் பள்ளி மாணவர்கள் ஆயுத பயிற்சி மற்றும் அணிவகுப்பு பயிற்சி ஆகியவற்றில் சிறந்து விளங்கி பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். குடியரசு தின விழா. எம் பள்ளியில் 76வது குடியரசு தின விழாவானது ஜனவரி 26 அன்று கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி திரு கோவிந்தன் மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவரின் பெற்றோர் திரு தசரதன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டனர். சாரண சாரணிய மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படை மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர். சிறப்பு விருந்தினர்கள் தங்கள் உரையில் மாணவர்கள் பள்ளியில் பயிலும் போது எவ்வாறு ஒழுக்கத்துடன் நடந்து கொள்கின்றனரோ பள்ளி படிப்பை முடித்த பின்னரும் அதே ஒழுக்கத்துடன் திகழ்ந்து நாட்டின் சிறந்த குடிமக்களாக திகழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். ஆதார் அடையாள அட்டை திருத்தம் சிறப்பு முகாம். சமுதாய பள்ளியில் பயில்கின்ற மாணவ மாணவிகளின் ஆதார் அடையாள அட்டைகளில் உள்ள திருத்தங்களை சரி செய்வதற்காக சிறப்பு முகாமானது பள்ளி முதல்வர் தந்தையின் முயற்சியால் 7 நாட்கள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு முகாமின் மூலம் 350 மாணவ மாணவிகள் பயன்பெற்றனர். பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்கள். ஒரு மாணவனின் வளர்ச்சி பாதையில் முக்கிய பங்கு வகிப்பவர் ஆசிரியரும் பெற்றோர் மட்டுமே. இந்த வருடம் மழலையர் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூட்டமானது நடைபெற்றது. இக்கூட்டங்களில் பள்ளியின் தாளாளர் சகோதரர் ஜார்ஜ் கேஜே அவர்கள் தலைமை தாங்கி பள்ளியின் சட்ட திட்டங்களை பற்றியும் சாதி சான்றிதழ் மற்றும் ஆதார் அடையாள அட்டை பெற வேண்டியதன் அவசியம், கல்லூரி மேற்படிப்பு பற்றியும் பெற்றோர்களுக்கு எடுத்து கூறினார். மான்ஃபோர்ட் பள்ளிகளுக்கிடையேயான நடன போட்டிகள். அகில இந்திய மான்ஃபோர்ட் சபையினால் நடத்தப்பட்ட நாட்டுப்புற நடன போட்டியில் எம் பள்ளி மாணவிகள் இளையோர் பிரிவில் 3ஆம் இடமும் மூத்தோர் பிரிவில் 2ஆம் இடமும் பெற்று வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பள்ளி முதல்வர் தந்தை சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். கல்வி சுற்றுலா. நம் பள்ளியில் பணியாற்றும் 43 ஆசிரியர்களும் அருள் சகோதரர்களும் 4 நாட்கள் கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கல்வி சுற்றுலா சென்றனர். கேரளா மாநிலம் கோட்டயத்தில் அமைந்துள்ள பால் பதப்படுத்தும் ஆலை, வைக்கம் சிவன் திருக்கோயில், வேப்பநாடு காயல் ஏரி, நெய்யாறு அணை மற்றும் நாகர்கோவிலில் அமைந்துள்ள பத்மநாதபுர அரண்மனை, வட்டக்கோட்டை, கன்னியாகுமரியில் அமைந்துள்ள காந்தி மண்டபம், 3 கடல்களும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவரின் சிலை, ஆரல்வாய் மொழி, தேவ சகாயம் பிள்ளை மவுண்ட், புனித சேவியர் ஆலயம் ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தனர். தம் 100வது பிறந்த நாளை 2024ஆம் ஆண்டு சிறப்பித்த பள்ளி முதல்வரின் அன்னையார் திருமதி அன்னம்மாள் ஜோசப் அவர்களிடம் ஆசிரியர்கள் அனைவரும் ஆசீர் பெற்று பள்ளிக்கு திரும்பினர். இந்த கல்வி சுற்றுலாவிற்காக ஆசிரியர்களிடம் எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்படவில்லை. அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக பள்ளி முதல்வர் தந்தைக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வழிபாட்டு கூட்டங்கள். எம் பள்ளியில் தினமும் காலை 8:45 மணிக்கு காலை இறை வழிபாட்டு கூட்டமானது நடைபெறும். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில் வகுப்பு வாரியாக மாணவர்கள் சிறப்பு வழிபாட்டு கூட்டத்தினை சிறப்பிக்கின்றனர். இந்த சிறப்பு வழிபாட்டு கூட்டத்தில் ஒவ்வொரு வகுப்பும் ஒரு மைய கருத்தினை அடிப்படையாக கொண்டு தங்களது சிந்தனைகளை வெளிப்படுத்துவர். இறுதியில் பள்ளி முதல்வர் மாணவர்களின் ஒழுக்கம், படிப்பு ஆகியவற்றில் எவ்வாறு சிறந்து விளங்க வேண்டும் என அறிவுரை வழங்குவார். மற்ற நாட்களில் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு சமுதாய கூடத்திலும், உயர் மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நூலகத்தின் அருகிலும் இறை வழிபாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. மேலும் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இறை வழிபாட்டு கூட்டத்தினை தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு 15 நிமிடங்கள் யோகா பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விடுதி வசதி. பள்ளி நடத்தும் அன்னை தெரசால் விடுதியில் 403 மாணவ மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 3 வேளைகளில் உணவும் மாலை நேரத்தில் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் வழங்கப்படுகின்றன.
மேலும் அரசின் உதவியுடன் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், சீருடைகள், போர்வை, அகராதி மற்றும் அட்லஸ் ஆகியவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாணவ மாணவிகள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற விடுதி காப்பாளர்களும் பாட ஆசிரியர்களும் பள்ளி முதல்வர் அவர்களின் ஆலோசனையுடன் மாணவ மாணவிகளை வழிநடத்தி வருகின்றனர். அரசு பொதுத் தேர்வு 2024-25 இக்கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் 44 மாணவ மாணவிகளும், 11ஆம் வகுப்பில் 62 மாணவ மாணவிகளும் மற்றும் 10ஆம் வகுப்பில் 63 மாணவ மாணவிகளும் அரசு பொதுத் தேர்வை எழுத உள்ளனர். இவர்களுக்காக பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் மாணவர்களும் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். பள்ளி முதல்வர் தந்தையின் வெளிநாட்டு பயணம். ஏப்ரல் 2024 ரோமில் நடைபெற்ற மார்போத் சபையின் சகோதரர்களின் கூட்டத்தில் பங்கேற்க பள்ளி முதல்வர் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டார். வாட்டிக்கனில் அமைந்துள்ள அகில உலக கிறிஸ்துவர்களின் தலைவரான திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்று பள்ளி திரும்பினார். இக்கல்வியாண்டில் நம் பள்ளியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிகள்: எல்கேஜி மற்றும் யூகேஜி மழலைகளுக்கான புதிய வகுப்பறைகள் புனரமைக்கப்பட்டது. பள்ளிக்கு தேவையான பொருட்களை சேலத்திலிருந்து கொண்டு வருவதற்காக புதிய லாரி வாங்கப்பட்டது. சமுதாய கூடம் மற்றும் நூலகத்தின் மேற்கூரை சுமார் 10 லட்சம் செலவில் சீரமைக்கப்பட்டது. பள்ளியின் மின்சார பயன்பாட்டிற்காக புதிய ஜெனரேட்டர் வாங்கப்பட்டுள்ளது. பள்ளி சமையலறைக்கு தேவையான புதிய கொதிகலன் பெறப்பட்டது. பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள செல்ல பிராணிகளை வளர்க்கும் இடம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. முன்னாள் மாணவர்களின் திருமணங்கள். முன்னாள் மாணவர்களின் திருமணங்களுக்கு முதல்வர் தந்தை, அருட் சகோதரர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் சென்று வாழ்த்தினர். கண்ணீர் அஞ்சலி. பள்ளியில் கடந்த 6 ஆண்டுகளாக பணிபுரிந்த திரு சார்லஸ் அவர்கள் நவம்பர் 11 அன்று இறைவனடி சேர்ந்தார். அவரது ஆன்மா இறைவனடி சேர வேண்டுகிறோம். மொத்த கலைகளும் ஒன்று சேர்த்த கலைக்கூடம்தான் எம் சமுதாய பள்ளி. 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற முயற்சியின் மூலதனமாய் இப்பகுதி மக்களின் வாழ்க்கை சிறக்க எம் பள்ளி முதல்வர் தந்தையின் அயராத உழைப்பால் நிறுவப்பட்ட இக்கல்வி பூஞ்சோலை பூத்து குலுங்க வாருங்கள், வாழ்த்துங்கள், செயலாற்ற கற்றிடுவோம். நன்றி, வணக்கம்.